ஏன்னா சம்பவம் முந்தா நாள் சிஎஸ்கே மேட்ச் பாத்தியா? நான் இல்லைங்கயா, நம்ம கணக்குங்கய்யா. ஏன் கணக்கு நீ பாத்தியா? ஆஹா, நான் இல்லைங்கயா, அந்த சின்ன பையங்க. என்றாகன்னு பார்த்தே சொல்லு. ஐயா, எல்லாருமே தவுனி பேரை சொல்லி ஏமாத்தி திரியுறாங்க ஐயா. கேட்டா நாங்க 5 தடவை கப் அடிச்சோம், 5 தடவை கப் அடிச்சோம்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஏமாத்தி திரியுறாங்க ஐயா. எவனும் ஆட மாட்டேங்கிறான் ஐயா. ஏன் கண்ணு 200 ரன் அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறானுங்கய்யா. 14 ஓவர் வரைக்குமே மேட்ச் நம்ம கையில இருந்துச்சுங்கய்யா. அதுக்கப்புறம் மேட்ச்சுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லன்ட்டுங்க எஸ்ஆர்எச் கையில மேட்ச் குடுத்து போட்டு வந்துட்டானுங்கய்யா. அப்படியா கண்ணு நடந்துச்சு? என்ன காரணம் கண்ணு? ஐயா, அந்த ருத்துராஜுக்கு கேப்டன்சின்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குதுங்கய்யா. வர்றான், போறான், ஆட மாட்டேங்கிறானுங்க. மந்திரி சுத்த மாரியே இருக்கானுங்க. எதையோ பறி கொடுத்த மாரியே மைதானத்துக்குள்ள இருக்கானுங்கய்யா. அப்படியா கணக்கு? என்ன சொல்றான் கேளு குழந்தை. அப்ப என்ன கண்ணு நடந்துச்சு? அப்புறம் இங்க அந்த வளர்ந்து கெட்டவன் ஒருத்தன் சிவம் துபேன்னு இருக்கானுங்க இல்லைங்கய்யா. அவன் ஸ்லாட்ல போட்டாலும் ஆட மாட்டேங்கிறானுங்க. ஆஃப் சைடுல போட்டாலும் ஆட மாட்டேங்கிறானுங்க. சும்மா மரமாட்டம் நின்னுட்டு இருக்கானுங்கய்யா. கேட்டா நான் 2 தடவை உலக கோப்பை அடிச்சு குடுத்தேன் அப்படின்னு சொல்லி நம்மள ஏமாத்தி திரியிறானுங்கய்யா. என்ன கணக்கு பையன் சொல்றது? என்ன ஏமாத்தி திரியிறானுங்கய்யா. அப்புறம் என்ன கண்ணு? அப்புறங்கய்யா அந்த 12 கோடிக்கு 2 பயலுகள எடுத்தேங்கய்யா. அவனுங்க எதுக்கு எடுத்தானே தெரிய மாட்டேங்குதுங்கய்யா. கூப்பிடுறான் அந்த மேனேஜர. என்னடா நடக்குது இங்க? பஸ்ஸுக்கு மட்டும் தான் காசு குடுப்பேன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு அடிச்சு விட்டுறாங்க. ஆளுங்க அவனுங்க வந்துட்டானுங்க மேட்ச்ன்ட்டு. அப்புறம் என்ன கண்ணு நடந்தது? ஐயா, இனிமேல் சிஎஸ்கே காரனுங்க மைதானத்துக்குள்ள இறங்கும்போதுங்கய்யா, ஆளுக்கு ஒரு ஹமாம் சோப்பு இடுப்புல கட்டி விட்டுறலாமுங்க. எதுக்குதுன்னு? ஐயா, ஹமாம் இருக்க பயமேன்ங்கய்யா. கேட்டியா கணக்கு? கேட்டியா? குழந்தை தெய்வம் ஒண்ணும்பாங்க. பொய் சொல்லாதுங்க குழந்தைங்கள்லாம். பண்ணுங்க உடனே கூப்பிட்டு அந்த நிர்வாக கமிட்டிய கூப்பிட்டு தோல உரிச்சு தொங்க விடுங்க, எல்லாம் சரியா போயிரும். இல்ல சண்முகம், அடுத்து எங்கடா விளையாடுறாங்க நம்ம பசங்க? ஐயா, மும்பையோட ஆடுறாங்க. உட்றா வண்டிய மும்பைக்கு. ஐயா வேணாங்கய்யா, எல்லாம் கொலவெறியில் இருக்கானுங்க. ஆட சாகுறதுன்னு முடிவு பண்ணிட்டா தூக்கு போட்டு செத்தான்னு, தூக்க மாத்திரை போட்டு செத்துன்னு. உட்றா மும்பைக்கு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இப்படித்தான் மக்களே, சிஎஸ்கேவுடைய ஆட்டம். ஜெயிப்பாங்களா, தோப்பாங்களா, ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுவாங்களே தெரிய மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணுவாங்க நம்ம பயர்லன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.